தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நன்றி பலியாக ஒப்புக்கொண்டிருக்கிறவர்கள் ராபர்ட் இளமின், கலையரசி அவருடைய குடும்பத்தினர், அந்தோனி சகாயராஜ் ராஜா, பொன்னுசாமி ஆதலட்சுமி, நெர்லின் நிவேதா, நெர்லின் நிவேஸ் இவருடைய நன்றி பலியாக கொடுக்கப்படுகிறது. கேட்கின்ற ஆத்மாக்களுக்காக திருப்பலியை ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். ஃபேபியன், ஜான் பர்தலோமி இவர்களுக்காக மன்றாடும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த பகுதியின் பாதுகாவலரான புனித ஜான் பிரிட்டோ அல்லது தமிழிலே அருளானந்தர் என்ற புனிதருடைய விழாவை சிறப்பிக்க கூடியிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கொண்டாட வேண்டிய இந்த திருவிழா இங்கே பங்கு பெருவிழாவின் நவநாளின் காரணத்தினால இது தள்ளி வைக்கப்பட்டு இந்த நாளிலே நாம் இதை கொண்டாட வேண்டும் என்று நாம் திட்டமிட்டிருக்கிறோம். இதன்படி இந்த அருளானந்தர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பகுதி வாழ்கிற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே இந்த அருளானந்தர் வழியாக ஒப்பு கொடுத்து நம்ம ஒவ்வொருடைய குடும்பத்திற்கு வேண்டிய ஆசிரியம் அருளையும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். அதே நேரத்தில் இந்த தாய் திருச்சுவியானது ஒரு முக்கியமான விழாவையும் சேர்த்து கொண்டாடுகிறது. திருத்தூதர் புனித பேதுருவின் தலைமை பீடம் என்று இந்த தலைமை பெருப்பிடம் ரோமையில் உள்ள ஆயர் அவர்தான் நம் திருத்தந்தை என்று சொல்கிறோம். எனவே திருத்தந்தை இருக்கக்கூடிய அந்த தலைமை பீடத்தை ஒற்றுமையின் சின்னமாக அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவர்களையும் வழி நடத்துகிற ஒப்பற்ற தலைவராக, புனித பேதுருவின் வழிவந்த தலைவராக தாய் திருச்சபை இதுவரை 266 திருத்தந்தையரை நாம் பெற்று இன்றைக்கு 267வது திருத்தந்தையை பெற்றிருக்கிறோம். அவரும் மிகவும் இந்த நாட்களிலே மிகவும் உடல் நலம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நாளிலே இந்த திருத்துதர் புனித பேதுருவின் தலைமை பீடத்திலே அமர்ந்திருக்கிற நம்முடைய திருத்தந்தைக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க வேண்டியது நம் அவருடைய கடமை கூட. ஏனென்றால் அவர் அகில உலக திருச்சபைக்கு தலைவராக மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் தந்தையாக, தாயாக, பல்வேறு வழிகளிலே எதிர்ப்புகளின் மத்தியிலே திருச்சபையை, கத்தோலிக்க திருச்சபையை வெகு நேர்த்தியாக வழிநடத்தி வருகிறார். 88 வயதிலும் தளராத உள்ளத்தோடு நடக்க முடியாவிட்டாலும், பல்வேறு உடல் உபாதையினால் அவதிப்பட்டாலும் கூட திருச்சபையில் கொடுக்கப்பட்ட அந்த கருத்துக்கள், அந்த கடமைகளை எல்லாம் பொறுப்போடு செய்கிற ஒரு உன்னதமான ஒரு எளிய
தந்தையான திருத்தந்தையாக நாம் பார்க்கிறோம். அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம ஊருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாத்திரை வைத்து நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மௌனமாக மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளின் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எழுதிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கே ஆட்சி உண்டாகுக. உலகினிலே கண்டவர்களோ அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாண்பின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலகத்தரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஏற்றத்துணை ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் புகழினை மந்திரித்தின் மகனே, நன்றி பாவங்களை
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருப்புதரான பேதுருவின் நம்பிக்கை அறிக்கையை என்னும் பாறையின் மீது எம்மை உறுதிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எந்தவித கலக்கமும் எங்களை தாக்காதவாறு காத்தருள்வீராக. இறைவா, எங்கள் நாட்டில் புதுமை பின்னர் செய்தி அறிவிக்க புனித ஜான் டெப்ரிட்டோவின் இதயத்தை மீதும் மக்கள் மீது கொண்ட குற்றாதாரத்தினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையினாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உங்களோடு தூய ஆவியாரின் மன்னிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, திருவசனங்கள் 15-17 மற்றும் 20-21. சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறீர்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தாராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது என்னேரம் வளர்ச்சிடும் போதிலே என்னேரம் பசும்புள் போதிலே என்னேரம்
நடத்திடும் போதினிலே என்னை இன்பம் ஆஹா இன்பம் ஆஹா என்று இன்பம் அல்லவா என்னை இன்பம் ஆஹா என்று இன்பம் ஆஹா என்று இன்பம் அல்லவா என்னாயெல்லாம் இறைவன் இருக்கின்றது என் வாழ்விலே குறைகள் Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர்களோடு இருப்பாராக. அதிகாரம் 12 இறைவாக்கியங்கள் 24 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பங்கு தந்தை இல்லாத இந்த நேரத்திலே அவருடைய பெயராலும் பங்கில் உள்ள அனைத்து குழுக்களின் பெயராலும் இப்பகுதி வாழ் மக்களுக்கு புனித அருளானந்தனுடைய விழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த புனித அருளானந்தனுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் கேட்கிறோம். அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே மரித்தார் என்று நாம் மேலோட்டமாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்திருக்கிறோம். ஆனால் அவர் வாழ்க்கையிலே அவர் என்ன சாதித்தார், அவர் ஏன் நாம் பீடத்திலே ஏற்றி அவருடைய திருவுருவத்திற்கு மரியாதை செலுத்தி புனிதருடைய கூட்டத்திலே திரு அவை அவரை உயர்த்தி மாட்சிப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது என்று சொன்னால் அவர் நம்மை போலவே தான் அவர் இருந்தார். அவர் பிறந்த இடம் பிரேசில் நாடு. 1647 ஆண்டு. அவர் பிறந்த 1693 இருந்தார். 46 ஆண்டுகள் தான். நம்மை விட சிறிய வயது, பலருக்கு நம்மை விட சிறிய வயது. இத்தகைய எங்கள் சிறிய வயதிலேயே அவர் பிறந்தது ஒரு அரச குடும்பம். அவருடைய தந்தையார் ஒரு ஆளுநராக, அரசுடைய அவையிலே ஆளுநர், கவர்னராக இருந்தார். மிக செல்வாக்கு பெற்ற இந்த மனிதர். ஆனால் அவர் தன் தாயை இழந்த காரணத்தினால், அவர் தந்தையை அவர் நேர்மையாக இருந்த காரணத்தினால் அவரை சுட்டுக் கொண்டார். அதன் பிறகு இவரை எப்படியாவது அந்த அரண்மனையிலே சேர்க்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இல்லை, தாயும் மிகவும் ஆவலோடு இருக்கிறாள். ஆனால் இவர் சின்ன வயதிலேயே அன்னை மரியாளுக்கு தன்னை நேர்ந்து கொண்ட காரணத்தினாலே ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நான் ஒரு துறவியாக மாறுவேன் என்று
நேர்த்து கொண்டார், நேர்ச்சி அளித்தார், தன்னையே அர்ப்பணமாக்கினார். எனவே அதனாலே சின்ன வயசுலேயே அந்த துறவிகளைப் போல அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு துறவி மாதிரியே பக்தியோடு இருப்பார். எனவே இந்த சின்ன வயதிலே அவருக்கு ஏற்பட்ட இந்த ஆர்வம் அவருடைய தாயினுடைய உதவினாலே அவர் பிறகு ஒரு துறவியாகி, பிறகு இயேசு சபையிலே சென்று ஒரு குருவாகி, நான் இந்திய நாட்டுக்கு செல்ல வேண்டும், வேத போதக நாட்டிலே போய் நான் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். எனவே இவர் ஒரு இளங்குருவாக இந்த நம் தாயகத்துக்கு முதலிலே கோவாவிலே வருகிறார். கோவாவிலே வந்த பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெவ்வேறு இடங்களுக்கு சென்று, சேஷ சபை இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் சென்று அவர் மரத்தை பொதிக்கிறார். இவரிடம் காணப்பட்ட ஒரு சிறப்பான பண்பு, இந்த இந்திய மண்ணிலே நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய கலாச்சாரத்தை நாம் பெற வேண்டும். அந்த இந்து குருக்களை போல நானும் எனக்கு உடையை மாற்றிக் கொள்வேன் என்று அவர் காவி உடை அணிந்தார். அவர்களை போல உடுத்தி கொண்டார். நம்முடைய கத்தோலிக் குருக்கள் போட்ட அந்த உடையெல்லாம் மாற்றி அவர் வேறு உடையிலே, மாற்று உடையிலே இருந்ததுனால அந்த காலத்தில் இருந்த அவர் பகுதியில் இருந்த, இப்பொழுது சிவகங்கை சிவகங்கை மாவட்டம், மாவட்டத்திலே ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், இந்த ரெண்டு மாவட்டத்துலதான் அவருடைய பணி இருந்தது. அதுதான் மறவர்கள் நாடு என்று சொன்னார். ஏறக்குறைய 16வது நூற்றாண்டிலே குட்டி அரசர்கள் இருந்தார்கள். ஒரு அரசருக்கு கீழே குறுநில மன்னர்கள் இருந்தார். ஏராளமான பிராமின்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அந்த பகுதியிலே. எனவே மதுரை மிஷன் என்று சொன்னாலே மதுரை, ராம்நாடு, சிவகங்கை அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகளிலும் நிறைய இந்துக்கள் தான் இருந்தார். எனவே அவர்களோடு பழக வேண்டும், அவர்களோடும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருக்காங்க. தன்னுடைய உடையை மாற்றினார், தன்னுடைய உணவு பழக்கத்தை கூட அவர் மாற்றிக்கொண்டார். எனவே தாயகமாக்குதல், பண்பாடு மயமாக்குதல் என்பதற்கு 2ஆம் வத்திக்கான் சந்தத்துக்கு பிறகுதான் இந்த இந்திய நாட்டில் இருக்கிறவங்களா இந்திய கலாச்சாரத்தின்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் இவர் 16வது நூற்றாண்டிலே செய்து காட்டினார். இயேசு சபை குருக்கள் அவரை வெறுத்தாலும், என்ன நீ மாதிரி ஒரு சன்னியாசி மாதிரி, இந்து சன்னியாசி மாதிரி வர, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா, எல்லாம் என்ன இருக்கணுமா கத்தோலிக்க திருச்சிகள் அது மாதிரிதான் நடக்கணும், நீ வேற மாதிரி போறிய. அவர் சொன்னாரு, இந்த மண்ணுல ஆண்டவருடைய செய்தி போய் சேரும்னா இந்த மக்களுடைய கலாச்சாரத்துல நம்ம இறங்கி அவங்க மாதிரி ட்ரெஸ், அவங்க மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பின்பற்றினால்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும். இருந்தாலும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. வருங்காலத்தில் இருந்த பிராமின்ஸ்கள் அவருக்கு பலவிதமான தொல்லைகள் கொடுத்தார். எங்கோ இருந்து பிரேசில் நாட்டில் இருந்து வந்தவர் நம்ம மண்ணில வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து, இந்தியாவுக்கு வந்து நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பற்றி, இந்திய சன்னியாசிகளை போல உடை உடுத்தி, நம்முடைய மொழியை கற்று, நம்முடைய கலாச்சாரத்தை கற்று, நம்முடைய உடை நடை உணவு பழக்கங்களை எல்லாம் கடினமாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு இவர் இந்த மண்ணிலே அவர் வலம் வந்தார். எனவே இப்படி அவர் மரப நாட்டிலே, அதாவது சிவகங்கை மாவட்டத்திலே அவர் பணியாற்றிய பொழுதுதான் ஒரு அந்த குறுநில மன்னர் தடிய தேவர், அவர் ரொம்ப ரொம்ப சிக்கா இருக்கிறார், ரொம்ப சீரியஸா இருக்கார் அந்த மனுஷன். அப்ப அவர் நிறைய இடங்களை ஜெபம் பண்ணி நிறைய புதுமைகளை பார்த்து நிறைய இந்துக்கள் அவரிடம் வர ஆரம்பித்தார். நிறைய பேர் வந்து இவர்கிட்ட ஜெபம் பண்ணா நமக்கு நல்லா ஆகும். நிறைய இந்துக்கள் ஆன பிறகு அவர்கள் மறுபடியும் அவருடைய கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார்கள். இப்படி நிறைய பேர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுவதை பார்த்து இந்த மனுஷன் தான் காரணம்னு சொல்லி அவரை இம்சை பண்ணி அவரை துரத்த பல இடங்கள்ல முயற்சி பண்றாங்க. அப்படி இருந்தாலும் கூட அவர் மனம் தளரவில்லை. அதனால அந்த குறுநில மன்னன் சிற்றரசன் அந்த தடிய தேவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. அவர்கிட்ட கொண்டாடுறாங்க, நான் ஜெபம் பண்றேன், ஆனா நாங்க சொல்றபடி கிறிஸ்துவனாக மாறணும், அப்பதான் நான் ஜெபம் பண்ணன்றாரு. அவர் ஜெபம் பண்ணி அந்த பொல்லாத நோயிலிருந்து அவர் குணம் பெற்றார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் குணம் பெற்றார். எனவே அவர்கள் குடும்பம் முழுவதுமே கத்தோலிகர்களாக மாறுகிறார்கள்.
ஆனா சொல்ற நீங்க திருமுழுக்கு பெறணும்னாக்க ஒரு கண்டிஷன். அந்த அரசருக்கு 5 மனைவிகள் இருந்தாங்க. 5 மனைவிகள் இருந்தாங்க. கத்தோலிக்க முறைப்படி நீங்க ஒருத்தர் தான் வச்சுக்கணும். முதல் மனைவி தான் உங்களுக்கு மனைவியா வச்சு, மீது நிறுத்துறவங்க 4 பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னாரு. அதுலதான் அவருக்கு வம்பு வந்தது. அதுல கடைசி மனைவி கடலாய் என்ற பெண்ணானவள்னா அந்த அரசருக்கு சொந்தக்காரர் இருப்பான். அவர் போய் முறையிட்டார், இந்த மாதிரி நல்லா செல்வாக்கோட இருந்தேன், இந்த இந்த துறவிலாம் அருளாளர்தான் வாழ்க்கையை கெடுத்தாரு, எங்க வீட்டுக்காரர்கிட்ட பிரிச்சுட்டாரு, இவர் ஏதாவது பண்ணு, ரொம்ப எல்லாரையும் பயமுறுத்தி கிறிஸ்துவங்களா மாத்துறாருன்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்லி அந்த அந்த விசாரிக்க வேண்டியது வரலாறு இந்த குற்றச்சாட்டுக்கு விசாரிப்பதற்காக இன்னொரு அந்த நாட்டு அரசன் ரகுநாதன், அந்த ரகுநாதன் என்ன பண்ணாரு, அவங்க சகோதரர்கிட்ட எப்பா இந்த கேஸ் பார்க்கும்படி, இந்த கேஸ் அவருக்கு எதிராக வந்திருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குது, எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது, தயவு செய்து இவரை பார்த்து சொன்ன அவர் ஆணையிட்டார், இவர் மோசமான செயல் இருந்தனால இவரை கொல்ல வேண்டும். அதனால அவரை ஒரு ஈட்டியில வச்சு ஒரு ஒரு கடப்பாறை மாதிரி வச்சு அது மேல அவர் உடலை வச்சு சாகடிக்கிறார். எனவே இன்றைக்கும் அந்த அவர் ரத்தம் சிந்திய மண் ஓரியூரிலே சிவத்த மண் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எல்லா இடத்திலும் மணல் இதுவா இருந்தாலும் அந்த இடத்துல மண் இன்னும் சிவந்து கொண்டேதான் இருக்கு. தோண்ட நிறைய பேர் தோண்டி பார்த்தோம், எல்லாம் சிவப்பான மண்ணு தான் வந்த. எனவே ஒரு பெரிய புனிதர் ஆண்டவருக்காக இந்த மண்ணிலே மடிந்த அவர், போதுமே போல மடிந்த அவரை ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தினார். எனவே ஒரு வேத சாட்சியாக அந்த மண்ணிலே ஓரிருளே இன்றைக்கும் நிறைய மக்கள் போய் அவருடைய திருத்தலத்தை பார்த்து அவரிடம் ஜெபிக்கிறார்கள். எனவே இந்த புனிதர் நமக்கு சொல்லுகிற சிந்தனை என்ன? எங்கோ இருந்து வந்தவர், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு தாகத்தோடு வந்தவர். அந்த தாகத்தை நம்முடைய மக்களுக்கு அதை கொடுத்து அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர்களுக்கு கொண்டு வந்து அவர்களை மெய்மறையிலே சேர்த்தார். எனவே இன்றைக்கு நாம் இத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் 7 லட்சம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. 7 லட்சம் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அதுல கிறிஸ்தவங்க மற்ற சமய சேர்க்கை எல்லாரும் இருக்கிறாங்க. 7 லட்சம் 8 லட்சம் இருக்கிறோம். அத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய பாதிப்பு இந்த மண்ணிலே தமிழ்நாட்டிலே ஒன்றுமே இல்லை. நான் ஏன் கோயிலுக்கு போறேன், இன்னொருத்தர் பிரிச்சுட்டவர் அவங்க கோயிலுக்கு போறாங்க, இந்துக்கள் அவங்க கோயிலுக்கு போறாங்க, முஸ்லிம் அவங்க கோயிலுக்கு போறாங்க, அவங்க கோயிலுக்கு போறாங்க. யாருடைய வாழ்க்கையும் நாம் பாதிப்பதே கிடையாது. எனவே உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிக என்று ஆண்டவர் நட்சத்திரத்தில் சொல்லும்போது அந்த ஒளி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றி அந்த ஒளி பிரகாசிக்கணும்னு சொன்னா நாம உழைக்கணும், ஆண்டவரை வெளியே கொண்டு வரணும். நான் மட்டும் என் ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டால் போதாது, நான் பெற்ற அந்த கடவுளை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாம் அதை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். எனவே இந்த வேத சாட்சியான ஜான் பிரிட்டோ நம்மிடம் கேட்பது பெரிய பெரிய அளவுல நாம மறுசாட்சி ஆகணும். நம்முடைய அன்றாட கடமைகளை, கிறிஸ்துவ கடமைகளை நம்பிக்கையோடு முழு மூச்சோடு நாம் ஒருவரை வாஞ்சியோடு நாம் ஏற்றுக்கொண்டு அந்த அன்பு உறவுல நாம் வாழும் பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவ சமூகம் மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு தீபமாக சுடரும். இதை நாம செய்யறோமா? கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் கிறிஸ்துவ குருவாகிய நானும் ஆண்டவரை எந்த அளவுக்கு இப்ப நாம் எல்லாரும் வயசானவங்களா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா 60 வயசுமா நாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறோம். ஆனா எத்தனை பேரை நாம் ஆண்டவருக்குள்ள நாம் கொண்டு வந்திருக்கிறோம்? நம்முடைய வார்த்தையானால நம்ம செயலினால எத்தனை பேரை நம்முடைய கிறிஸ்துவ மதத்துக்குள் என்ன பார்த்து ஐயோ உங்களை மாதிரி நாங்களும் வரணும் சொல்லி எத்தனை பேரை நாம் ஆண்டவருக்குள் கொண்டு வந்திருக்கிறோம்? இதை நாம் கேட்க வேண்டும். எனவே கோதுமை மணி மண்ணில் மடிந்து மடியாவிட்டால்
அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கிடைக்கும். எனவே மிகுந்த விளைச்சலை கொடுத்த புனித ஜான் த பிரிட்டோ அவர் போய் இந்த 400 வருஷம் ஆகுது. இன்னும் அவருடைய மண்ணில் இருந்த ஏராளமான மக்கள் அவரை காண வருகிறார்கள். அவருடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் இன்னும் அதிகமாக அவரிடம் வருகிறார்கள். எனவே இந்த நாளிலே நாம் இந்த புனிதருக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். அந்த புனிதர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக அந்த புனிதரை போல நாமும் ஒரு வேத சாட்சியாக நம்முடைய கிறிஸ்துவ மறையை எடுத்து செல்கிற ஒரு நல்ல பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் இந்த திருப்பலியில பங்கேற்கிறோம். எனவே அவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் எப்பொழுதும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு புனிதரும் நம்மை இன்னொரு புனிதராக மாற்றத்தான் நமக்கு புனிதர்களை பாதுகாவலர்களாக கொடுத்திருக்கிறார். இந்த ஜான் பிரிட்டோவை போல நாம் ஒவ்வொருவரும் புனிதராக மாற வேண்டும். அதற்குத்தான் நாம் இந்த பகுதியை இந்த அருளானந்தருக்கு நேர்த்தியாக கொடுத்து அவரை நம்முடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முயற்சிக்கிறோம். எனவே புனிதா ஜான் பிரிட்டோ அருளானந்தருடைய பரிந்துரையினால் நாம் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை இன்னும் அதிகமாக ஆழமாக நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக சாட்சியம் உள்ள வாழ்க்கையில இன்னும் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வர கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வருவோம். விசுவாசிகள் நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் சொல்லலாம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்கிறது. அன்றி இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளம் பெண்களை ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல முறையில் படித்து வேலை வாய்ப்பினை பெற்று திருச்சபையின் தூண்களாக விளங்க தேவையான ஞானத்தை தரும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, புனித அருளானந்தர் விழாவை கொண்டாட கூடியிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் தொழிலினையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தையும் தந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கு மன்றாடுகிறோம். விரைவில் அவர்கள் நலம் பெற்று வீடு திரும்ப தேவையான அருளை பெற்று தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொண்டு செயல்பட தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாய் இருக்கிற நம்முடைய திருத்தந்தைக்காக அவர் விரைவாக ஆண்டவருடைய சுத்தமானார் முழுமையாக சுத்தமாக்கி தொடர்ந்து நம்முடைய திருஅவையை நடத்துகிற நல்ல தலைவராக திரும்பி வர வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் மகிழ்ச்சி நிலவும்படியாகவும் நம் மார்ச் மாதத்திலே நம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். எனவே பல்வேறு நிலையிலே தேர்வு எழுதுகிற மாணவ மாணவியரை ஆண்டவர் தொட்டு புனித அருளானந்தருடைய ஜெபத்தினாலே அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல தேர்ச்சி பெறுவோம். இன்னும் திருமணம் நிறைவு பெறாமல் மரணங்களுக்காக காத்திருக்கிற இளைஞர்கள், இளப்பெண்கள் இவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் சமாதானத்தோடும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய அருளை தர வேண்டும் என்று சற்று நேரம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, புனித அருளானந்தரை ரத்தம் சிந்தி வேத சாட்சியாக எங்களுக்கு முன்னால் எழுப்பி இருக்கிறீரே. அவருடைய உறுதியான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை, உம்மீது கொண்டுள்ள அதீத அன்பு, ஆழமான அன்பை நாங்களும் பின்பற்றி அவரை போல அன்பை சுமந்தவர்களாக, நம்பிக்கையிலே நிலைத்து நிற்பவர்களாக, விசுவாசத்திலே ஆழமாக ஊன்றி இருப்பவர்களாக
எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு உங்களுடைய போதனையை எங்கள் வாழ்வால் எடுத்து காட்டுகின்ற பிள்ளைகளாக இருக்க அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவையாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல், காணிக்கை பவனி. படைப்பதெல்லாம் பரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் படைப்பதெல்லாம் பரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் உன்னிலையோ எல்லாம் அடைக்கதெல்லாம் பரமந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த திருப்பலி எல்லாம் நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புதித திரு அவை அனைத்துள்ளோருக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.